நாம் பேசுறது வெறும் அம்புகளை மட்டும்தான். கொரியர் பாய்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரத்தீஸ், ஆகாஷ், அப்புறம் வந்து விக்ரம், ஜூஜுன்னு யார் பேரே சொல்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அம்பு, சுஜூபி. மெயின் பிக்சர் யாரு? இந்த பணம் எங்கே போயிருக்கு, யார் பெனிஃபிஷரி அப்படின்னு பார்த்தா இந்த பரபரப்பில் ஒரு நிறுவனத்துடைய பெயர் அடிபட தொடங்கியது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் திமுகவுடைய சபரீசன் உடைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சபரீசனுடைய பணம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டது உண்மைதான். ஆனால் இவங்க அடித்தது வேற ஒரு நிறுவனத்தை. அந்த நிறுவனத்தில் இவங்க பணம் இன்வெஸ்ட் செய்யப்படலை. அந்த நிறுவனத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இன்னொரு நிறுவனம் அபரீதமாக இந்த 4 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த நிறுவனம் சபரீசனுக்கு மட்டும் இல்லை, முன்னாள் முதலமைச்சர்கள் 2 பேருக்கும் நெருக்கம், இந்நாள் முதலமைச்சருக்கும் நெருக்கம், இந்நாள் முதலமைச்சருடைய நிழல் உலக முதலமைச்சர் அறியப்படுற சபரீசனும் நெருக்கம், அடுத்து முதலமைச்சராவுடைய கனவுல இருக்கக்கூடிய ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கும் நெருக்கம். எல்லா பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே என்று எல்லா கட்சிகளோடும் நெருக்கத்தை உருவாக்கிக்கிட்டு சபரீசனை கொண்டு போய் பாஜகவோட கோர்த்து விட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கி சபரீசனுடைய தலையை காப்பாற்றியதில் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளி சொல்லியிருந்தோம். அவர் தான் பாஸ்யம் அபினேஷ்.